பார்க்கலாமா? சின்னது. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம ஊர்ல உழவர் சந்தைன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதே மாதிரி அமெரிக்கால இங்க ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்க இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியால கில்ராய்னு ஒரு இடம். எங்க ஏரியால இருந்து 10 மைல் தூரத்துல இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இருக்கு. மார்கன் ஹில் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. மார்கன் ஹில் ரயில்வே ஸ்டேஷனோட பார்க்கிங் ஏரியால தான் இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இருக்கு. மொத்தமா இங்க 40 கடைகள் இருக்கு. மார்கன் ஹில், போலிஸ்டர், கில்ராய் இந்த 3 பகுதிகளிலையும் இருக்கிற ஃபார்மர்ஸ் இங்க வந்து கடை போட்டிருக்கிறாங்க. சர்டிஃபைட் ஃபார்மர்ஸாக இருந்தால் தான் இந்த இடத்துல கடை போட முடியும். நார்மலாக ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான். விவசாயிகள் நேரடியாக அவங்க நிலத்துல விளைஞ்ச பொருட்களை ஃப்ரெஷ்ஷாக இங்கே வந்து விற்பாங்க. நம்ம கிராசரி கடைகளில் நார்மலாக வாங்கினீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமான்னு தெரில. ஆனால் இங்கே சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள்லாம் கிடைக்கும். காய்கறி மட்டும் இல்லை, சாப்பாடு வகைகள், ஸ்நாக்ஸு, ஜூஸு, ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. என் கூட ஷாப்பிங் பண்ண ரெடியா? வாங்க போகலாம். உள்ள என்ட்ரானுடன் இருக்கிற கடையே பழக்கடை தான். ஆப்பிள் மாதிரி இருக்கிற இந்த பழத்தோட பேர் பீச். ஆப்பிளே கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த பழத்தோட டேஸ்ட் இருந்துச்சு. அப்படியே போனோம் அப்படின்னா இந்த பழத்தோட சேர்த்து ஒயிட் நெக்ட்ரின், ப்ளம், ஏப்ரிகாட் இந்த மாதிரி புதுசான ஃப்ரூட் வெரைட்டிஸ் இந்த கடையில் நிறையாவே இருந்துச்சு. ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஒன்று வாங்கி வச்சுருக்கிறேன். சாப்பிட்டு பார்த்தா தான் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். அமெரிக்காவில் நோ பெட்ஸ் ப்ளீஸ் அப்படின்ற இந்த போர்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா யூஎஸில் வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதோட பெட்ஸுக்கு அதிகமாகவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல ஏன் இப்படி ஒரு போர்டு வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி ஹைஜீன் விஷயத்தினால இந்த போர்டு வச்சுருக்காங்களா அப்படின்றது வந்து எனக்கு தெரியலை. நம்ம ஊர் மார்க்கெட்டில் வந்து பொருள் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து துணிப்பை இல்லை வேறு ஏதாவது மஞ்சப்பை ஏதாவது கொண்டு போய் நம்ம வாங்குவோம். ஆனால் இங்கே வந்து எல்லா கடையிலையுமே மேலே ஒரு பாலித்தீன் பேக் வந்து தொங்க விட்டுருக்குறாங்க. அதில் எடுத்து நம்ம பொருளெல்லாம் போட்டுட்டு அவங்கள்ட்ட கொடுத்தோன்னா எடை போட்டு நமக்கு பில் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் வந்து யூஎஸில் மோஸ்ட்லி ரெட் பொட்டேட்டோ தான் சூஸ் பண்ணுறேன். நான் வந்து எல்லோ பொட்டேட்டோ வாங்கி பார்த்தேன். அது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இல்லை, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. பொரியலுக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதனால் ரெட் பொட்டேட்டோவே கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் அதுதான் வாங்குகிறேன். இந்த ஆல்பர்ட்டோ ஃபார்ம்ன்ற கடையில் பார்த்தீங்கன்னா இல்லாத வெஜிடபிள் வெரைட்டியே கிடையாது. பீட்ரூட், கேபேஜ், ப்ராக்கலி, பெல் பெப்பர் இந்த மாதிரி எல்லா வகையான வெஜிடபிள்ஸுமே இருக்குது. இந்த ஒரு கடையில் நம்ம ஷாப் பண்ணாலே போதும், 2 நாளைக்கு நமக்கு குழம்பு வைக்கிறதுக்கு எல்லா ஐட்டமும் கிடச்சிரும். என் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா முள்ளங்கி. நம்ம ஊரில் முள்ளங்கி பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் நீளமாக இருக்கும். ஆனால் இந்த ஊரில் வந்து குட்டி குட்டியாக ரவுண்டாக பிங்க் கலரில் இருக்குது. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த முள்ளங்கி வந்து நான் வாங்கி சாம்பார் வச்சு பார்த்தேன், மற்ற குழம்புலலாம் போட்டு பார்த்தேன். நம்ம ஊரில் முள்ளங்கி வச்சா எப்படி பக்கத்து வீட்டுக்கு வந்து பயங்கர வாசனையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் முள்ளங்கி சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த முள்ளங்கியில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்மெல் எதுவுமே வரல. அவியலில் மற்ற காய்கறிகளோட சேர்த்து இந்த முள்ளங்கி வச்சு பார்த்தேன். பட் அப்பயுமே வந்து ஸ்மெல் அந்தளவுக்கு இல்லை, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலிஃபோர்னியாவில் பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி தக்காளி வந்து ரொம்பவே ஃபேமஸ். இது வந்து சாலட்டில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை நம்ம குழம்புல கூட போட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்த கடை பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி கிளாஸில் செஞ்சு வச்சுருக்க ஐட்டம்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். கடையில் பார்த்திங்கன்னா ஆளே இல்லை, கூட்டமே இல்லை. இந்த பொருட்கள்லாம் எப்படி பண்ணாங்க, இந்த ஆர்ட் பற்றி நம்ம கொஞ்சம் கேட்டு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கடையில் யாருமே இல்லை. கண்ணாடியிலேயே செஞ்சு ஆப்பிள் மாதிரி வச்சுருக்குறாங்க, பூ மாதிரி வச்சுருக்குறாங்க, பூசணிக்காய் மாதிரி கூட வச்சுருக்குறாங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து இந்த கண்ணாடி கீழே போட்டு உடஞ்சிருமோன்ற பயத்திலேயே நான் எதுவுமே வாங்கலை. அடுத்ததாக நம்ம ரோட்ரிக்வேஸ் ஃபார்ம்ஸுக்கு தான் வந்திருக்கிறோம். கடை வந்து ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. எப்படியாவது வெயிட் பண்ணி இந்த கடையில் ஸ்ட்ராபெரி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். என்னை பார்க்குறதுக்கு வந்து பெரிஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது. 100% ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. யூஎஸில் பார்த்திங்கன்னா பெர்ரீஸுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குதுன்னு சொல்லலாம். அதுவும் சம்மர்னு வந்துட்டால் ஸ்ட்ராபெரி லெமனேட், ஸ்ட்ராபெரி ஸ்மூதி, ஸ்ட்ராபெரி கேக் இந்த மாதிரி ஸ்ட்ராபெரியிலேயே நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு பொதுவாக ஸ்ட்ராபெரிஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு இந்த கடைக்காரர் வந்து என்னை டிக்டாக்குக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம ஊரில் டிக்டாக் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் யூஎஸில் பார்த்திங்கன்னா டிக்டாக் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. டிக்டாக்ல பாட்டு பாடுறது, டிக்டாக்ல டான்ஸ் ஆடுறது, காமெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூஎஸில் பார்க்க முடியும். இவர்கிட்ட நான் ஸ்ட்ராபெரி பற்றி 2-3 டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணேன். இது வந்து டெய்லி நீங்கள் பிக் பண்ணுறீங்களா, ஆர்கானிக்காக, இந்த ஸ்ட்ராபெரி வந்து எத்தனை நாளைக்கு முன்னாடி பிக் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டேன். எல்லா கொஷனுக்கும் பொறுமையாக ஆன்சர் பண்ணார். கடைசியாக எனக்கு ஒரு கூட ஸ்ட்ராபெரி நான் வந்து வாங்கினேன்.
அவர் வந்து நீங்கள் எந்த சேனல்லேருந்து வரீங்க, எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க. நான் நம்ம சேனல் பற்றி சொன்னேன். இப்போ தான் நான் ஒரு பட்டிங் யூடியூபர், இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னது தான். ஆல் தி பெஸ்ட், ரொம்ப நல்லா பண்ணுங்கள். கலிஃபோர்னியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கலிஃபோர்னியா வந்து எப்போவுமே வெளிநாட்டு மக்களை வந்து ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த ஸ்டே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அமெரிக்கா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் கேட்டார். நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கூட 2 ஸ்ட்ராபெரி வந்து நம்மளுடைய கூடையில் போட்டாங்க. அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கடை. இந்த கடையில் நிறைய இந்தியன் வெஜிடபிள்ஸ் பார்க்க முடிஞ்சது. தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. வெண்டைக்காய் பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த ஒரு கிராசரி கடையில் வெண்டைக்காய் கிடைக்கவே கிடைக்காது. அமெரிக்கன்ஸ் வெண்டைக்காய் வந்து அவங்களுடைய குக்கிங்கில் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவே எனக்கு இல்லை. ஆனால் இதை பார்த்த உடனே வந்து வெண்டைக்காய் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயை வச்சு வெண்டைக்காய் குழம்பு, வெண்டைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா பண்ணுவோம். குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் வெண்டைக்காய் வந்து ஒரு முக்கியமான ஒரு கிராசரி ஐட்டம் அப்படின்னே சொல்லலாம். ப்ளஸ் இந்த கடையிலையும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி தக்காளி வச்சுருந்தாங்க. நீங்கள் யூஎஸில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி சின்ன தக்காளி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சாலடில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கடைக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கிட்டார் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னால இந்த கிட்டார் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பாட்டு கேட்டே ஷாப் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த கடையோட ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா கீரை வகைகள் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. எனக்கு இதில் பாதி கீரையோட பேரே தெரியாது, எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியாவே கிடையாது. ஆனால் அமெரிக்க மக்கள் வந்து கீரையை வந்து சூப்பில் போட்டு குடிக்கிறாங்க, ஸ்மூதியாக போட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு வந்து இந்த கீரை செக்ஷனுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்றதுனால அந்த பக்கம் நான் போகவே இல்லை. கத்திரிக்காய் ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, சின்ன சின்ன கத்திரிக்காவாக இருந்தது. அமெரிக்காவில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டியான ரொம்ப பெரிய பெரிய கத்திரிக்காய் தான் கிடைக்கும். சின்ன சின்ன கத்திரிக்காவாக இருக்கவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். என் கையில் இருக்கிறது வந்து என்னன்னே தெரில, பூவா பழமா காயா என்னன்னே தெரில. என்னன்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக சொரக்காய் இருந்துச்சு. சரி, சொரக்காய் சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே சின்ன சொரக்காவாக தேடி எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபேமிலி சைஸ் ரொம்ப சின்னது இல்லைங்களா, அதனால தான் சின்ன சொரக்காவாக பார்த்தேன். கடைசியாக ஒரு மீடியம் சைஸ் சொரக்காய் வந்து ஓகேவாக இருந்துச்சு. ஸோ அதையும் பேக் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக பில் பண்ண வரும்போது பார்த்தா ஒரே ஒரு முருங்கைக்கீரை கட்டு இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்லையே, அமெரிக்க சூப்பர் மார்க்கெட்டில் முருங்கைக்கீரையெல்லாம் கிடைக்கிது, ஆர்கானிக்காக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன் முருங்கைக்கீரை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அமெரிக்க மக்கள் வந்து முருங்கைக்கீரையை சூப்பில் போட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால அதையும் ஒரு கட்டு வந்து பேக் பண்ணியாச்சு. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் இருந்துச்சு. அப்புறம் என்னங்க கேட்கவா வேணும், முருங்கைக்காய் கிடைச்சா விடவா தோணும். அதனால முருங்கைக்காயும் எடுத்துட்டேன். பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்ததுனால 1க்கு 2ஆவே எடுத்தாச்சு. எல்லா இந்தியன் வெஜிடபிள்ஸும் ஷாப் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் வந்து பில்லிங் செஷனுக்கு வந்தேன். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா $1க்கு நீங்கள் பொருள் வாங்கினா கூட அந்த கடையில் வந்து நீங்கள் கார்டு யூஸ் பண்ணலாம். மினிமம் இந்த அமௌண்ட்டுக்கு வாங்கினா தான் கார்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நான் மோஸ்ட்லி எங்கே போனாலுமே வந்து கேஷ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், கார்டு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து டேப் அண்ட் கோ அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து பில் போட்டதுக்கப்புறம் கிரெடிட் கார்டை வந்து டேப் பண்ணோம் அப்படின்னா பேமெண்ட் ஆயிரும். அந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கன்வீனியன்ட் மெத்தடாக இருந்தது, ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக இருந்தது. அதனால யூஎஸில் நான் இந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கடை தான். இந்த பழக்கடையில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வாட்டர்மெலன் வச்சுருந்தாங்க. ஜென்ரலாகவே வந்து இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வாட்டர்மெலன் பெருசாக தான் கிடைக்கும். சின்ன சின்ன வாட்டர்மெலன் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சுற்றி பார்த்தீங்கன்னா ஏப்ரிகாட், பீச், ப்ளம் இந்த மாதிரியான பழ வகைகள் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம ஊரில் மஸ்க் மெலன்னு சொல்கிறோம்ல, அந்த பழ வெரைட்டி கூட இங்கே வந்து நிறையா இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் இல்லாத வெரைட்டியே கிடையாது. இத்தனை வெரைட்டி இருந்தாலும் என் கண்ணுக்கு டக்குன்னு பட்டது வந்து சின்ன வெங்காயம்னு சொல்கிறோம்ல, சாம்பார் வெங்காயம். அதுதான். என்னடா சின்ன வெங்காயம்னு சொல்லிட்டு அந்த வெங்காயமே இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இதுதான் சின்ன வெங்காயம். அதுக்கு பக்கத்தில் வந்து எல்லோ கலரில் ஒரு ஆனியன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இன்னொன்று வந்து பக்கத்தில் ரெட் ஆனியன் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டும் தான் இந்த ஊரோட ஆக்சுவல் வெங்காயத்தோட சைஸு. எல்லாமே ஹைப்ரிட் வெரைட்டி, ரொம்பவே பெருசாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை பொறுத்தவரை சமையலில் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படின்றதுனால நான் வழக்கத்துக்கும் மாறாக கொஞ்சம் அதிகமாகவே சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து க்ரீன் கலரில் தண்டு மாதிரி ஒரு வெரைட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அமெரிக்க மக்கள் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஜூஸ் மாதிரி போட்டு
காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறாங்க. பிளட்டில் இருக்க டாக்ஸின்லாம் ரிமூவ் பண்ணி பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்டு சுமாராக தான் இருந்தது. பட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின ஐட்டம் வந்து ரொம்பவே கம்மியான ஒரு ஐட்டம் தான். டோட்டலாகவே $2 தான் ஆச்சு. ஆனால் அதுக்கு கூட இவங்க கார்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ் கடை. இந்த கடையில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாஸ் வச்சுருந்தாங்க. நமக்கு எப்படி மசாலா ஐட்டமோ அதே மாதிரி அமெரிக்க மக்களுக்கு வந்து சாஸ் அவங்களுடைய கிச்சனில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த சாஸ்லாம் நமக்கு எதோட தொட்டு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இல்லை. ஆனால் இவங்களே ஒரு அழகாக அந்த போர்டில் வந்து எழுதி வச்சுருந்தாங்க. இந்த சாஸ் வந்து எதில் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், எந்தெந்த ஃபுட் வெரைட்டிக்கு எந்தெந்த சாஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அடுத்ததான் நம்ம ஒரு ஜாம் கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க ஜாம்லேயே. பெரியில் பண்ண ஜாம், ஏப்ரிகாட்டில் பண்ண ஜாம், ஸ்ட்ராபெரி ஜாம், இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் அப்படின்ற ஒரே ஒரு ஜாம் வெரைட்டி தான். இது என்ன இந்த ஜாம்லேயே இத்தனை வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்டே நான் ஒரு ஐடியா கேட்டிருந்தேன். இந்த கடையை பற்றி சொல்லுங்கள், இந்த ஜாம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. And the jellies, it's our fruits that we grow, and when we're done with the market, we take them home, and the jams have a fruit in them, like there's actual pieces of fruit in them, and then the jellies, it's just mainly liquid, so it's like a kind of syrup juice kind of thing, but they're all freshly made every week, and it's from all the things that we grow locally. அவங்களே அவங்க கைப்பட பண்ண ஜாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹோம்மேட் எப்போவுமே நல்லாயிருக்கும் அப்படின்ற நோக்கத்தில் மிக்ஸ்டு பெரி ஜாம் தான் நான் வந்து வாங்கினேன். சரி ட்ரை பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டைம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பாட்டில் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது, அதனாலே வாங்கிட்டேன். அடுத்ததாக ஹனி விற்கிற கடைக்கு தான் வந்திருக்கோம். ஹனியில் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஆரஞ்சு பிளாசம், வைல்ட் ஃப்ளவர், சவர் கிரேப், வாட்டர்மெலன், லைம், பிங்க் லெமனேட், இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஹனி வச்சுருக்காங்க. இதில் எது நல்லாயிருக்கும் எது நல்லா இருக்காதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. ஒரு ஸ்டிக் எடுத்தோம் அப்படின்னா 50 சென்ட்டு, அதுவே 3 எடுத்தோம் அப்படின்னா $1 அப்படின்னு போட்டுருந்துச்சு. சரி முறையாக ஒரு 3 ஃப்ளேவர் எடுத்து பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டிக் ஹனி எடுத்துருக்கிறேன். ஸ்டிக்கோடு சேர்த்து ஒரு பாட்டில் ஹனியும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிளான் பண்ணேன். ஆனால் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்துச்சு. நார்மலாக இருக்க சூப்பர் மார்க்கெட்டை விட 2-3 மடங்கு விலை வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதுலேயுமே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்குறாங்க. ஒரு ஃப்ளேவரும் ஒரு கலரில் இருந்துச்சு. இதுலேயும் எனக்கு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு, எந்த ஹனி நல்லாயிருக்கும் எந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இல்லை. பட் ரேட்டும் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுனால சரி நம்ம கிராசரி கடையிலேயே ஹனி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையில் நான் வாங்கலை. இங்கே வந்து இந்த ரேட் கார்டை பாருங்கள், எல்லாமே வந்து எல்பி கணக்கில் வந்து போட்டிருக்கிறாங்க. பவுண்டு, எல்பினா பவுண்டு. ஸோ இந்த ஊரில் வந்து எதையுமே கிலோகிராமில் சொல்ல மாட்டாங்க, எல்லாமே பவுண்டில் தான் சொல்லுவாங்க. ஒரு எல்பி பார்த்திங்கன்னா 0.45 கிலோகிராம். தோராயமாக சொல்லணும்னா ஒரு அரை கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீட் அண்ட் பவுல்ட்ரி கடை இருந்துச்சு. இந்த கடையில் பாருங்கள் எல்லாமே பேக்கடு ஐட்டமாக இருக்குது. நம்ம ஊரில் மீட் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து நேரடியாக போய் கசாப்பு கடையில் டைரெக்டாக நம்ம கண்ணு முன்னாடியே வெட்டி தருவாங்க. ஆனால் இங்கே வந்து எல்லாமே வந்து பேக்கடு ஐட்டமாக தான் இருக்கும். எந்த ஒரு மார்க்கெட் பிளேஸ்னாலும் சரி ஜூஸ் இல்லாமல் ஸ்நாக்ஸ் இல்லாமல் அமெரிக்கன் மார்க்கெட் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்க்வீஸ் பண்ண ஆரஞ்ச் ஜூஸ் வந்து வித்துட்டு இருந்தாங்க. இங்கே டேஸ்ட்டுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள் குட்டி குட்டி கப்பில். அதை வாங்கி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம். ரேட் வந்து நார்மலாக நம்ம கடையில் விற்கிற ஆரஞ்ச் ஜூஸை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. ஏன்னா இது வந்து அப்போவே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்க்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. கடையிலலாம் வந்து ஃபேக்ட்ரி மேடாக இருக்கும். பட் இந்த ஆரஞ்ச் ஜூஸ் வந்து டேஸ்ட் உண்மையிலே ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதனால் அதையும் ஒரு மீடியம் சைஸ் பாட்டில் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூக்கடை. நம்ம ஊரில் வந்து மல்லிப்பூ, முல்லைப்பூ, கனகாம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தலையில் வைக்கிற பூவாக வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பூ யாருமே தலையில் வைக்க மாட்டாங்க. அலங்காரத்துக்கு அழகுக்காக வீட்டில் வாங்கி வச்சுப்பாங்க, இல்லைன்னா பொக்கே மாதிரி யாருக்காவது வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பூ கடைக்கு தான் வந்திருக்கோம். இது எல்லாமே ஒரே தோட்டத்தில் விளைஞ்ச பூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கடையோட ஓனரே இந்த கடையை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேளுங்க. So everything that we grow is fresh. It was just cut last night. Our nursery is in Monterey County, so it's about 30 minutes away from here. But yeah, his father has been growing it for over 50 years. And he's been doing it for over 20. So yeah, and everything's nice and fresh. So all these flowers grown in one place? Yeah. Yeah, All everything. from your farm? Yes. Yeah, we grow everything that you see. Thank you. Yeah, Thank you of course. so much. Yeah.
அடுத்ததான் நம்ம வந்திருக்கிறது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கடை. இந்த கடையில் எல்லா வகையான ட்ரை ஃப்ரூட்ஸும் கிடையாது. ஏப்ரிகாட், ஆப்பிள் இந்த மாதிரி ஒரு சில வெரைட்டி மட்டும் வச்சுருந்தாங்க. அழகாக டூத் பிக்கில் வந்து குத்தி வச்சுருக்காங்க. இதை நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. பட் ஃப்ரெஷ் ஏப்ரிகாட் வந்து இன்னுமே டேஸ்ட் பெட்டராக இருந்தது. ட்ரைடு வெர்ஷன் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஆனால் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கினா என்ன அப்படின்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். நம்ம வந்து ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் இந்தியாவா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தாரு. ஆமாம் அப்படின்னு சொன்னதும், ஏப்ரிகாட்டோட ஆரிஜின் வந்து இந்தியா தான், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து நான் ஏப்ரிகாட் பற்றி நிறையா படித்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். பட் ஏப்ரிகாட்டோட ஆரிஜின் வந்து சைனா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, இந்தியாவும் சைனாவும் பக்கத்து பக்கத்து கண்ட்ரி அப்படின்றதுனால அவர் அப்படி சொல்லிட்டாரோ என்னமோ தெரியல. இந்த சிக்கன் பாருங்கள், நம்ம ஊர் தந்தூரி சிக்கன் மாதிரியே இருக்குல்ல. அமெரிக்காவில் இதுக்கு பேர் ரோட்டிசரி சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கனுக்கு மேலே மசாலா தடவி அதை அப்படியே வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்மெல் ரொம்ப நல்லாவே வந்தது. நிறைய பேர் அதை வந்து இதை பார்சல் வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ஊரில் வந்து பார்சல்னு சொல்ல மாட்டாங்க, டு கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு அதை வந்து மேபி லஞ்ச் மாதிரி சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததான் இந்த ஜூஸ் கடை பாருங்கள். ஒரு ஒரு ஜூஸோட பேரும் இந்த போர்டில் பாருங்கள். ஐ எம் ஆசம், ஐ எம் சூப்பர், ஐ எம் அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவாக வச்சுருந்தாங்க. நல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது. இந்த கடையில் பாருங்கள், காலிஃப்ளவர் வந்து பர்பிள் கலரில் இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து நம்ம வழக்கமாக எடுக்கிற ஒயிட் காலிஃப்ளவரும் இருந்துச்சு. அது பக்கத்தில் எல்லோ இருந்துச்சு. இது நான் வந்து ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ முறையாக எடுக்கிறோம், வந்து பர்பிள் கலர் நல்லா இருக்குமா அப்படின்னு தெரில. கொஞ்சம் சேஃபர் ஆப்ஷனுக்கு வந்து எல்லோ கலர் காலிஃப்ளவர் எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரே ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டேன். அடுத்ததான் இந்த கடை பாருங்கள். இந்த கடையில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தக்காளிலே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. இந்த ஒரு வெரைட்டிக்கும் ஒரு நேம் சொல்கிறாங்க. ஏர்லி கேர்ள் டொமேட்டோ, கேம்பாரி டொமேட்டோ, டொமேட்டோ அந்த வைன் செரி டொமேட்டோ, இந்த மாதிரி நிறையா தக்காளி வெரைட்டி வச்சுருந்தாங்க. இதில் வந்து இந்த டொமேட்டோ அந்த வைன் வந்து நம்ம ஊர் தக்காளி மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம சாம்பார், புளிக்குழம்பு, தக்காளி சட்னி இதெல்லாம் அரைச்சி சாப்பிட்டா நம்ம ஊரில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும். கொத்தமல்லியை பார்த்ததுமே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டக்குன்னு போய் எடுத்துட்டாரு. நீ தானே கொத்தமல்லியை வந்து 1.5 வண்டி போடுவிய எல்லா குழம்புலையும், நான்வெஜ் குழம்புனா கொத்தமல்லி இல்லாமல் நல்லாவே இருக்காது, அதனால 1க்கு 2 கட்டாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க. கொத்தமல்லிக்கு வந்து இந்த ஊரில் சிலாண்ட்ரோ அப்படின்னு பேர். எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் இந்த பிரசல் ஸ்ப்ரவுட் அப்படின்ற வெஜிடபிள் பார்த்தேன். பார்க்குறதுக்கு நம்ம ஒரு முட்டைக்கோஸே மினியேச்சர் சைஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட முட்டைக்கோஸ் மாதிரி தான் இருக்கும். பட் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இந்தியாவில் இது வாங்கி நான் ட்ரை பண்ணதே கிடையாது. பட் இங்கே வந்து நான் நார்மலாக நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணுற மாதிரி பண்ணி பார்த்தேன். ப்ளஸ் இந்த பிரசல் ஸ்ப்ரவுட் வந்து முட்டையோடு சேர்த்து பொரித்து சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின பயிர் வைக்கிற கடைக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஊர்லேயே இந்த முளைக்கட்டின பயிர் வந்து எத்தனை பேர் சாப்பிட்றாங்க அப்படின்னு தெரியல. பட் 90s கிட்ஸ் வந்து எல்லாருமே இதை நம்ம சாப்பிட்ருப்போம். சுண்டல் மாதிரி இல்லை குழம்பு வெரைட்டி ஏதாவது நம்ம முளைக்கட்டின பயிர் வந்து நம்ம அம்மா நமக்கு அடிக்கடி பண்ணி கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா சர்டிஃபைடு ஆர்கானிக் அப்படின்ற போர்டோடு வச்சுருந்தாங்க. இந்த கடையோட ஓனர்கிட்டயே இதை பற்றி கேட்டிருந்தேன். அவர் முளைக்கட்டின பயிர் சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நார்மலாக நீங்கள் ஒரு பயிர் வெரைட்டி சாப்பிட்றீங்கன்னா முளைக்கட்டின பயிரில் வந்து அதை விட 4 மடங்கு சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. யூஎஸில் மக்கள் முளைக்கட்டின பயிரை சாலடில் போட்டு சாப்பிடுவாங்களாம். நீங்கள் வந்து குக் பண்ணி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியே வந்து கன்சியூம் பண்ணலாம். இது வந்து அப்படியே பச்சையாக சாப்பிட்றதுக்குமே வந்து சேஃப் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம முளைக்கட்டின பயிரெலாம் வீட்டிலையே பண்ணிப்போம் பார்த்தீங்களா. கடையில் இதெல்லாம் வாங்கி பழக்கமே இல்லை, அதனால இதை நான் வாங்கலை. நம்ம காய்கறி வாங்கி முடிக்கவும் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் நேரம் சரியாக இருந்துச்சு. மதியம் 1 மணி வரைக்கும் தான் இங்கே வந்து கடைகள் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. 1 மணிக்கு டான அலாம் அடித்த மாதிரி எல்லாருமே கடையை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ நடந்து வரும்போது பாருங்கள் எத்தனை கடைகள் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ மணி ஆல்மோஸ்ட் 1 மணி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஒரே ஒரு கடை மட்டும் பாக்கி இருக்குது. அந்த கடை பார்த்திங்கன்னா கெட்டில் கார்ன் விற்கிற ஒரு கடை. பாப்கார்ன்லேயே 2 வெரைட்டி விற்றுட்டு இருந்தாங்க. சுட சுட பாப்கார்ன் ரெடி ஆகிட்டு இருந்தது. அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடலாம். இங்கே நிறைய பேர் வந்து இந்த பாப்கார்ன் வாங்கிட்டு அப்படியே ஷாப் பண்ணி சாப்பிட்டுட்டே ஷாப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில பேர் வாங்கி வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போனாங்க. கடைசியாக மார்க்கெட் விட்டு வெளியே வரும்போது ஒரு ப்ரெட்டு கடை பார்த்தேன். யூஎஸில் ப்ரெட் வந்து அமெரிக்க மக்கள் வாழ்க்கையில் தவிர்க்கவே முடியாத ஒரு ஐட்டம்னு சொல்லலாம். டெய்லி ஆல்மோஸ்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ரெட்டு தான் இருக்கும். ப்ரெட்லேயே வந்து நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒயிட் ப்ரெட், வீட் ப்ரெட் இது மட்டும்தான். ஆனால் இங்கே வந்து நிறைய ப்ரெட் வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதில்ல அப்படின்றதுனால நான் வாங்கி ட்ரை பண்ணவும் இல்லை. அவ்வளோதாங்க, நம்ம வாங்கின எல்லா ஐட்டத்தையும் ஒரு பையில் தூக்கி போட்டுட்டு இப்போ வீட்டுக்கு நடைய கட்டியாச்சு.
என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்சர்வ் பண்ண விஷயங்களை இந்த vlogல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அப்சர்வ் பண்ண விட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தது, உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா அது நீங்கள் கமெண்ட்டில் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம ஊர் மார்க்கெட்டை விட இந்த ஊர் மார்க்கெட் எவ்வளோ வித்தியாசப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு எது ஃபேவரட் கடை அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். இது எல்லாத்தையுமே நம்ம கமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான vlogோட இன்னொரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் vlogோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். until then bye bye.